கைலாச மலையை தூக்கிய ராவணனை சிவன் ஏன் ஒரு விரலால் அழுத்தினார் தெரியுமா? வானில் பறந்த புஷ்பக விமானம் நின்றது. கீழே கைலாச மலை. காவல் நின்ற நந்தி தேவர். அவரை குரங்கு என்று ஏளனம் செய்தான் ராவணன். நந்தி கொடுத்த அந்த ஒரு சாபம். குரங்குகளால் உன் அழிவு உறுதி. ஆணவம் தலைக்கேறி மலையை அசைத்தான். 20 கைகளால் கைலாசத்தை தூக்கினான். மலை நடுங்கியது. பார்வதி அஞ்சினாள். சிவன் மெல்ல தன் கால் விரலால் அழுத்தம். மலைக்கு அடியில் ராவணன் சிக்கினான். ஆணவம் தூள் தூளானது. வலியால் கதறி அந்த அலறல். ரவணம் என்றால் அலறல். அதனால் இவன் ராவணன். சிவபெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் பண்ணி நம்ம தமிழ் வைபவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவனிடம் சரணடைந்த மந்திரிகளின் அறிவுரை. வலியிலும் ராவணன் பாடிய தாண்டவ ஸ்தோத்திரம். ஆணவம் அடங்கிய அந்த நொடி. பரிசாக கிடைத்தது அபூர்வ ஆத்மலிங்கம். கூடவே சக்தி வாய்ந்த சந்திரஹாசா வாழ். ஆனால் ஒரு ரகசிய நிபந்தனை. தர்மம் மீறினால் இதன் சக்தி அழியும். இதற்கு சாட்சியாக இன்றும் ஒரு சிற்பம். கர்நாடகா ஹலேபிடு ஹொய்சலேஸ்வரர் கோவில். அங்குள்ள அந்த 3D சிற்பம். இந்த கல் குளோரிடிக் ஷிஸ்ட். செதுக்கும் போது மெழுகு போல மென்மையானது. காற்று பட்டதும் இரும்பாய் மாறிய அதிசயம். 10 தலைமன்னன் தோற்ற இடம். ஞானத்தின் பேரதிர்வு. அந்த அழுத்தம்.